சூரபனகா தனது தோல்வியின் போது ஏற்பட்ட அவமானத்தை மனதில் கொண்டு தனது சகோதரன் இராவணனிடம் சென்றாள். அவள் ராமனின் வீரத்தையும் சீதையின் அழகையும் அவரது அரண்மனையில் பரபரப்பாக விவரித்தாள். இராவணன் தன் சகோதரியின் கதை கேட்டு தனது அகம்பாவத்தை சற்றும் ஒழிக்காமல் ஆத்திரத்தில் முழங்கினான். ஈராமனின் தைரியத்தை நான் சோதித்து காட்டுவேன், சீதை எனது அரண்மனையில் இருக்கும் என்று உறுதியுடன் சொன்னான். அவன் கண்கள் இளகாத தீப்தியுடன் ஜொலித்தன. அவன் மனதில் ஒரு சூழ்ச்சி பிறந்தது. ராமனையும் சீதையையும் அழிக்க முயற்சிக்கும் ஒரு தீவிரமான முடிவு. இந்த பயங்கரமான சிந்தனை இராமாயண கதையின் மறுபக்கத்தை திறந்தது. ஈராவணனின் சூழ்ச்சிகள் இறுதியில் தர்மத்தை எவ்வாறு உச்சிக்கட்டத்திற்கு கொண்டு சென்றன என்பதை இக்கதையின் அடுத்த பகுதிகளில் காணலாம். கதை தொடர்ந்து ஈராமனின் தர்ம யாத்திரையும் சீதையின் தைரியத்தின் பயணமும் எப்படி அமைந்தது என்பதை நம்முடன் பகிருங்கள்.